செல்ல பெண்ணுக்கு என்ன சோகம்? நீங்கள் தான் பொம்மைகளை பார்க்க விடவில்லையே. எதற்கு இந்த அவசரம்? நானே எடுத்து காட்டுகிறேன். தஞ்சமாம்பாள், பொம்மைகளை கவனமாக பார்த்துவிட்டு பத்திரமாக கீழே வைத்து விட வேண்டும். சரியா? சரி அம்மா. அம்மா, இந்த பொம்மையை நான் கமலாகத்துக்கு கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வரட்டுமா? அப்படியெல்லாம் எடுத்துக்கொண்டு போக கூடாது. உடைந்து போய்விட்டால் மனது மிகவும் சங்கடப்படுமே. சரியா? சரி அம்மா. ஆமாம், எதற்கம்மா இப்பொழுது திடீரென்று இந்த பொம்மைகள் எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறாய்? கொலு வரப்போகிறதல்லவா, அதற்காகத்தான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன். கௌசல்யா, நாளும் கிழமையும் செல்வதே உணர முடியவில்லையே. அதற்குள் நவராத்திரி வரப்போகிறதா என்ன? ஆம் சுவாமி, இன்னும் ஒரு வாரம்தான் இருக்கிறது. ஓய்வு நேரத்தில் எடுத்து வைத்துக் கொண்டால் பிறகு படியில் வைப்பதற்கு சௌகரியமாக இருக்கும். சரி சரி, நான் கடைவீதி வரை சென்றுவிட்டு வருகிறேன். உனக்கு ஏதேனும் வாங்கி கொண்டு வர வேண்டுமா? பெருமாளுக்காக தினமும் ஏதாவது சுண்டல் நிவேதனம் செய்ய வேண்டும். கடலை பருப்பும் கொண்டை கடலையும் மட்டும் இப்போது வாங்கி வந்தால் போதும். அப்படியே வெற்றிலையும் வேண்டும். சரி சரி, நான் வருகிறேன். தஞ்சம்மா, அம்மாவிற்கு அனுசரணையாக உதவி கொண்டிரு. சரி அப்பா. அட, பெருமாள் பொம்மை மாலையும் நகைகளுமாக எவ்வளவு அழகா இருக்காருன்னு பாருங்களே. இந்த தாயார் பொம்மையையும் பக்கத்திலேயே வை. இங்கே பாருங்கள், இவர்கள் எவ்வளவு அழகாகவும் பொருத்தமாகவும் இருக்கிறார்கள். அம்மா, இது என்ன பொம்மைகள்? இது கல்யாண பொம்மை. எதற்கம்மா கொலுவில் இதெல்லாம் வைக்கிறார்கள்? கொலுவை பார்ப்பதற்கு பலவிதமான ஆட்கள் வருவார்கள். அதில் திருமணமாகாத பெண்களும் வருவார்கள். அவர்கள் இந்த கல்யாண பொம்மையை பார்த்தால் அவர்களுக்கும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை வருமாம்.